ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மக்கிட்ட இருக்க கலர் பேப்பரில் ஒரு சூப்பரான குட்டி குட்டி நம்ம பேப்பர்லேயே நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம். மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம க்ளூ போட்டு இதை அப்படியே நம்ம ஒட்டி விட்டுடலாம். மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கவர் மாதிரி இருக்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே நம்ம க்ளூ போட்டு இதை ஒட்டி விட்டுடலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஷேப்ஸ் கிடைக்கும். இது நமக்கு ஏதாவது ஒரு கேண்டி, ஸ்வீட்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம இதுக்குள்ளே போட்டு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டி குட்டி கிஃப்ட்ஸாக இதை நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சம் பேப்பர்ஸில் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம கிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி உள்ளே போட்டு கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நான் குட்டியாக கவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம போட்டு விட்டுடலாம். இது கூட உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா அதையும் நீங்கள் சேர்த்து இதுக்குள்ளே போட்டு கொடுத்தா நமக்கு கிஃப்ட் பண்ணுறவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். கிஃப்ட் எல்லாத்தையும் நம்ம இந்த என்வலப் கவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே நம்ம வச்சதுக்கப்புறம் இதை கொஞ்சம் க்ளூ போட்டு நம்ம ஒட்டி விட்டுடலாம். நம்ம 4 சைடு இதை நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணிட்டோம். க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. ஸோ இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ப்ரெஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு கேண்டி மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி ஷேப்பில் இது கிடைக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிடைச்சதுக்கப்புறம் 2 சைடை நம்ம கட் பண்ணி விடலாம் அழகாக. போகிறேன்னா இந்த கிஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த குட்டியாக பேப்பரில் பண்ண கிஃப்ட்டுக்கு மேலே நான் ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருக்க ஒரு குட்டி ஸ்டிக்கர் எடுத்து நான் ஒட்டி விடுறேன். நீங்களும் இதுக்கு மேலே ஏதாவது நீங்கள் ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருப்பீங்களா ஸ்டிக்கர்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 2 சைடையும் நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடலாம். நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிஃப்ட் கவர் செய்யும்போது இதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் வச்சு அப்புறம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வச்சு இதை டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இதை பொறுமையாக நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நான் நிறைய கலர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது நீங்கள் ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணணும்னா இதே மாதிரி நம்ம கலர் பேப்பரில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கலர்ஸில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கிராஃப்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.